எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு பேக்கிங் மெத்தட் இன்னைக்கு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் இன்னைக்கு வந்தேன். என்ன அப்படின்னா, நான் சேனலில் டெரகோட்டா ஜுவல் மேக்கிங்கு அந்த இது எல்லாமேவும் அடுத்து குக்கிங்கும் சேர்ந்து நான் பண்ணலான் இருக்கேன். ரெண்டுமே லேடிஸ் இது அப்படிங்கிறதுனால யார் எதை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்குவாங்க, இல்லை ரெண்டும் விரும்பி பார்க்கணுன்னாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் ரெண்டையும் ஒரே சேனலில் நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட் இருந்தானா நான் ரெண்டுமே கொஞ்சம் மேலே வந்துடுவேன். உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு வேணும். பார்க்குறவங்க நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுக்குறவங்க கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்கிங்க அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அதாவது நான் ஏற்கனவே கவுடங் வச்சு ஒரு பேக்கிங் மெத்தட் போட்டிருக்கேன். கவுடங் இல்லை அப்படின்னா தவிடு வச்சு இல்லை மரத்தூள் வச்சு எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத காமிங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி நான் இன்றைக்கி மரத்தூள் வச்சு நான் பேக் பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். வீடு ரோட் சைடில் இருக்குது, அதனால் எந்நேரமும் வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். இப்போ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நான் என்னென்ன சொல்கிறேங்கிறது புரியும். எல்லாரும் ஒரே மெத்தடில் தான் போடுவாங்க, ஆனால் சில பேர் மெத்தடில் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. வீடியோக்கு போகலாமா? ஓகே. மரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடணும். ஒரு லேயருக்கு போட்டுட்டு நம்ம எதை பேக் பண்ண போகிறோமோ அதை நாம் இங்கே அடுக்கணும். திரும்பியும் நாம் மரத்தூள் போடணும். நல்லா ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு நம்ம தூள் போட்டு அடுப்பு கறி என்னோட பேக்கிங் ப்ராசஸ் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கிங் ப்ராசஸ் நான் போட்டிருக்கேன். அது எப்படி அப்படின்னா கவுடங் வச்சு, அதாவது சாண எரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பேக் பண்ணுற ப்ராடக்ட் நல்ல பிரிக் ரெட்டில் நமக்கு அப்படி கிடைக்கும், நல்லா இருக்கும். அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் யாரும் போடாத மெத்தடு, புது ப்ராசஸ். எல்லாருக்கும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாண எரு அங்கே நல்லா ஈஸியாக கிடைக்கிறப்போ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. சில வீட்டில் இது மாடும் இருக்கும், அதுலேருந்து நம்ம எரு தட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஜீரோ காஸ்ட்டு தானே அது. அதனால் நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். இப்போ தான் சேனல் ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது. என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள், கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது எரிஞ்சு முடியட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு கறி கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போட்டு நம்ம விசிறி விட்டு அதை ஃபுல்லாக தணலாக்கிடணும்.
ஆக்கிட்டேன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடும். அதை அப்படியே விட்டுறணும். நான் இப்போ காலையில் ஒரு 9:30க்கு வச்சுருக்கிறேன். ஈவினிங் ஆயிரும் அது வந்து எடுக்கிறதுக்கு. எப்படியும் 6க்கு மேலே ஆயிரும். அது வந்து கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறதுல கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி போட்டுடலாம். இப்படி கங்கா ஆயிரணும். அப்போ தான் அப்படியே நம்ம விட்டுற வேண்டியது. இன்னும் பாருங்கள் கங்கு எவ்வளோ இருக்குன்னு உள்ள. ஆனால் சுற்றுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும். சின்ன பிள்ளைங்க வராமல் பார்த்துக்கணும். நம்ம இது வைக்கிறது ஓப்பன் ஸ்பேஸில் தான் வைக்கணும் எப்பயுமே. எல்லாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து மரத்தூளில் வச்சு நாம் பேக் பண்ணது. ஆனால் ஒரு இது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் என்னென்னா, இது வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ மரத்தூளோ அது ரம்பத்தூளோ கூடோ இல்லை நம்ம சாண எரு எதுவாக இருந்தாலும் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு தான் நாம் வந்து செய்யணும். அதோட குழந்தைங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்கள அந்த பக்கம் விடக்கூடாது. நம்ம பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நைட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து எடுக்கிறப்போ அது நல்லா பேக்காக இருக்கும். அந்நேரம்னா குழந்தைங்க யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாக போயிடும் நமக்கு வச்சு எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்களும் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து நாம் இனி கழுவி துணியில் காய போட்டு வச்சுக்கணும். பாருங்கள் 2 பெண்டன்ட் இதில் கேட்குதா? Okay, thank you for watching.